வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கோ லாங்குவேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கோ ஒரு 1 இயர் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் டைம் வந்திருக்கு. ஸோ கோ அப்படிங்கிறது கூகுள் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து பல கம்பெனிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறது இது வந்து ஃபாஸ்டானது. இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கோடை வந்து கம்பைல் பண்ணி இஎக்ஸியாக மாற்றிடுவோம். எம்எஸ்சி மாதிரியே தான். நம்ம விண்டோஸ் C# மாதிரி எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றிட்டு அதிலிருந்து ரன் ஆகும். இதில் எல்லாமே பாசிபிள். வெப்பில் பண்ணுற மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுற எல்லாமே பாசிபிள், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். குபர்நெட்டிஸ் நீங்கள் க்ளவுட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குபர்நெட்டிஸ் வந்து கோல தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு லாங்குவேஜ். ஆக்சுவலாக ஃபாஸ்டஸ்ட்டு கிடையாது, ரஸ்ட்டு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து இன்னும் இது வந்து பெட்டராக இருக்குது, அடுத்ததாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. இதில் சர்வர் கம்யூனிகேஷனில் மெயினாக HTTP2 யூஸ் பண்ணுது. ஸோ gRPC டைரெக்டாக சர்வரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ண முடியும். எகெயின் சுற்றி வந்து ஒரே மாதிரி தான் ஒன்று வச்சுக்கோங்களேன். 2000 வந்து EJB யூஸ் பண்ணோம். அப்போ வந்து இதேமாரி தான் கிளைண்ட்டு ஸ்டப்னு க்ரியேட் பண்ணி அங்கே இருந்தால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் வந்து நான் எல்லாத்தையும் மாற்றுறேன்னு சொல்லி மாற்றினாங்க. திரும்பி வந்து இப்போ பழைய மாதிரி தான் கோலில் போகுது. எண்ட் ஆஃப் த டே ஒரே மாதிரி தான் சுற்றி தான் வரப்போகுது. சரி, கோவோடைய இன்ஸ்டாலேஷனும் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். டெர்மினலில் போய் கோ வேர்ஷன்னு கொடுத்தோன்னா எனக்கு கோ இல்லை. ஸோ நான் கூகுளில் போய் இன்ஸ்டால் கோலாங்னு கொடுத்து முதல்ல வர சைட்டுக்கு போகிறேன். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். இதில் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்கா, விண்டோக்ஸா, லினக்ஸானு. என்னோடதில் நான் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். ரிமூவ் எனி ப்ரீவியஸ் கோ இன்ஸ்டாலேஷன். என்கிட்ட கோ இல்லை, இருந்தாலும் நம்ம எங்கேயாவது கேஷில் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஃபார்மேட்டே அடிச்சிட்டேன். ஸோ எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லிடுச்சு. பட் பெர்மிஷன் டினைட். ஸோ சூடோவாக ரன் பண்ணலாம். நான் மிஷினை இது பண்ணிட்டு தான் ஃபார்மேட் அடிச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ இல்லைன்னு சொல்லிடுச்சு அந்தமாரி ஃபைல். சரி, அடுத்தது do not untar. You can do this export path. சரி, ரிமூவ் தான் கொடுத்தாங்களே. do not untar the archive into existing. It is known to produce broken go installation. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுற கமாண்டே கொடுக்கலையே. இங்கே போவோம். இந்த டவுன்லோடு இருக்குல்ல, கரெக்டு. இன்ஸ்டாலிங் கோ. இங்கே டவுன்லோடில் 1.21.5 நம்மளது லினக்ஸ். ஸோ இந்த டாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிறது. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டைரக்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டார் இந்த யூசர் லோக்கலுக்கு இந்த கோ 1.21 பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கும். கோ வந்து ஃபாஸ்டானது, ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். சின்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டு, நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவ்வளோதான். பட் உங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூஷனில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாயிருக்கும். நான் வந்து பைத்தான், ஜாவா, கோ, யூஐயில் ஆங்குலர், ரியாக்ட், ஒரு பழைய HTML, CSS, அஜாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஃப்ளெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அடோப் ஃப்ளெக்ஸ், அதுலேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ சிடி டவுன்லோட் டைரக்டரிக்கு நேர டவுன்லோடுக்கு போயிடலாம். டவுன்லோட், ஓப்பன் இன் டெர்மினல். சரி, ஏன்னா சூடோவாக ரன் பண்ணணும்.
cannot make directory, cannot make permission denied. RF இது எடுத்துடலாம். sudo tar user local. இதுக்கப்புறம் அந்த யூசர் லோக்கலில் பாத்தில் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு. அதை பாத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கோ வெர்ஷன்னு கொடுத்தா நமக்கு 1.21.5 லினக்ஸ் AMD 64 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு. ஸோ கோ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் கோ இன்ஸ்டாலேஷனுடைய ஸ்டெப்ஸு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஸ்க்ரீன் கேப்சர். சரி, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ஒன்று எழுதலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கிட்டுக்கு போகிறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய ரெப்போசிட்டரியில் வச்சுருக்கேன் வெல்கம் ப்ரோக்ராம்னு. இதை வந்து நான் க்ளோன் பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிட்டிலேருந்து நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். git remote add origin. git add என்னுடைய மாஸ்டர் டைரக்டரியை வந்து நான் இங்கே செக் அவுட் பண்ணிட்டேன். என்னுடைய ரெப்போ இங்கே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த வெல்கம் ப்ரோக்ராமை VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன வச்சுருக்கேன், எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். ஸோ add.go main.goன்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த main.goவில் பேக்கேஜ் மெயின் எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நமக்கு ஈஸியாக இருக்கும். இம்போர்ட் FMT இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கோ மாட் இனிட் அப்படின்னு சொல்லி நம்ம மாட் நேமை கொடுத்தோன்னா அந்த மாட் ஒன்று கிரியேட் ஆகும். கோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு மாடியூல் ஒன்று மாட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். எந்த ஃபைலாக இருந்தாலும் நம்ம ஒரு மாட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். கோ மாட் டைடி அப்படின்னா டிபெண்டன்சிஸ். நம்மளுடைய யூஐயில் ஆங்குலர் ரியாக்டில் பார்த்தோன்னா package.json ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய லைப்ரரிஸை கொடுப்போம். அதே தான் இங்கே மாட் ஃபைல் பண்ணோம். ஸோ என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டோன்னா, ஸோ கோ மாட் டைடி கோ ரன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் எஃப்எம்டிங்கிற அந்த பேக்கேஜில் தான் இந்த பிரிண்ட் இருக்க போகுது. பிரிண்ட் எல்என் வெல்கம் டு கோலாங். நான் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நம்பரோடைய வேல்யூ ஆடுங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து வரப்போகுது. ஆடுக்கு 1 and 2 பாஸ் பண்ணுறேன். fmd.print நம்பர். இது ரெண்டும் நீங்கள் வேணால் இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இக்னோர் கூட பண்ணிக்கலாம். பட் இருக்கட்டும். இப்போ இந்த add.goன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். 2 நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இது வந்து ரிட்டர்ன் டைப் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த கோ டாட் இந்த மெயின் வந்து ரன் பண்ண நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். கோ மாட் டைடி அப்படின்னா ஏதாவது டிபெண்டன்சிஸ் இருக்குது அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இந்த கேஸில் எதுவும் கிடையாது. ஸோ கோ ரன் டாட் அது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு கம்பைல் ஆகி இங்கே மெயின் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், திருப்பி காமிக்கிறேன். இந்த கோ ரன் டாட் அப்படின்னு கொடுத்தா ஓகே, நம்ம வந்து அது கோ கம்பைல்
கம்பைல்னு கொடுக்குறேன். build go build constraint go build டாட்னு கொடுத்தா என்ன ஆகும், இங்கே ஒரு exe கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த exe கூட வந்து ரன் பண்ணலாம். இந்த exe தான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சப்ளை பண்ணும்போது நம்மளுடைய பில்டாக வந்து கொடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து கோ ஒர்க் ஆகுது. நம்ம கோ ரன் கொடுக்கும்போது ஒரு கம்பைலேஷன் நடந்து கம்பைலேஷன்லேருந்து ரன் ஆகுது. வெல்கம் டு கோலாங் நம்ம கொடுத்த வெல்கம் மெசேஜ் வந்துருச்சு. நம்ம அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கோம். வர ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஃபைலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோ மாட் இனிட்டை கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இங்கே நியூ ஃபோல்டர் 1 வெல்கம் ப்ரோக்ராம் டெஸ்ட்டு, இதை நான் கமிட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோல்டரை என்ன பண்ணுறேன்னா VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்டியாக இருக்கா, இங்கே நியூ ஃபைல் main.go அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இந்த main.goல பேக்கேஜ் மெயின் இம்போர்ட் fmt கொடுத்துருவோம். ஃபங்க் மெயின் இதுக்குள்ள fmt டாட் print ஹலோ, இவ்வளோதான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். நியூ டெர்மினலில் போய் கோ ரன் டாட்னு கொடுத்தா எரர் வரும். என்னன்னா மெயின் மாடியூல் இல்லை, ஸோ கோ மாட் இனிட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கோ மாட் இனிட் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மை மாடியூல் புதுசாக ஒரு கோ டாட் மாடுன்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் உங்களுடைய டிபெண்டன்சிஸ் வரும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி பேக்கேஜ் டாட் ஜேசனுக்கு ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு கோ மாடு இனிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ கோ ரன் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பேசிக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். இல்லைனா கூட நீங்கள் பாஸ் பண்ணி இதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் கோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ், எப்படி ஒரு வெல்கம் ப்ரோக்ராமை கோவில் ரன் பண்ணணும். நான் கோட்லேயே கமெண்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ யாராவது இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோ மாட் இனிட்டை கொடுங்க, உங்களுடைய ஃபைல் நேமு உங்களுடைய மாடல் நேம் கொடுத்துருங்க, என்ன நேம் வேணாலும். அதுக்கப்புறம் கோ மாட் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோ ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ கற்போம் கற்பிப்போம் மீண்டும் சந்திப்போம். இதுதான் கோவோடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வெல்கம் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இந்த வெல்கம் ப்ரோக்ராம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கேனா. வெல்கம் இருக்கு 1 வெல்கம் ப்ரோக்ராம்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததெல்லாம் சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம் மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பை பாய் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக்கர்.